ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சிஏ ஸ்பாட். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்கேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒய் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் நீடட், இதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸில் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, எஸ்ஏ, எஸ்ஆர்இ, அதுக்கப்புறம் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எஸ்ஏஇ, எஸ்ஆர்எஸ், அப்புறம் எஸ்கியூசிவ் ஒன், இது எல்லாமே பார்த்தோம். கரெக்டாக இவ்வளோ இப்போது இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்ல, இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம் நம்ம? இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எதுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு? எதுக்குன்னா, ஆடிட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாதா? பத்தாது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும். அந்த ரூல்ஸ அவர் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். வெறும் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒர்க்க எப்படி பண்ணணுன்றதுக்கான நாலேட்ஜ் இருக்கிறது. பட் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஒரு ஒரு ஆடிட்டர் ஒரு 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 அசம்ப்ஷன் எடுத்துட்டு ஆடிட் பார்த்துட்டு போகக்கூடாது. எல்லாருமே யூனிஃபார்மா வந்து ஒரே லெவல்லயே வந்து எல்லாருமே இப்ப எப்படி ஒரு கம்பெனி வந்து அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? எதுக்கு அது வச்சிருக்காங்க? எல்லா கம்பெனியுமே அந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் அந்த ஏஎஸ்ல என்ன சொல்லியிருக்கோ, அதபடி தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் யூனிக்கா இருக்கும். ஒரு யூசர்ஸ் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையோ, இல்ல அவங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டையோ வந்து இன்வெஸ்டார்ஸோ, கவர்மெண்ட்டோ எடுத்து பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு புரியணும். ஒரு கம்பெனி வந்து இப்ப ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு மாதிரி வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க இன்வென்ட்ரிய. நெக்ஸ்ட்டு டாடா கம்பெனி பார்த்தா, அவங்க வந்து வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரிஸ் அவங்க ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ரூல்ஸு. ஸோ ரூல்ஸே இல்லன்னா, ஒரு யூசர்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் ஆவாங்க இல்லையா? என்ன இது ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு மாதிரி இருக்கு ரிப்போர்ட்டு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கன்ஃப்யூஷன் இருக்கக்கூடாதுன்னா, ஐசிஏ வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாமே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா, நீங்க வந்து எக்ஸாம்பிள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ரோட்ல வந்து இப்போ கார டிரைவ் பண்றீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. டிராஃபிக்கு சிக்னல் கிடையாது. லேன்க்கான ரூல்ஸும் இல்ல. ஸ்பீடுக்கான லிமிட்ஸ் இல்ல. அதே மாதிரி வேற போலீஸ் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா ஒரு எப்படி சொல்றது? ட்ரெஜடியே நடந்துரும். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்? அதிகமாகும். கரெக்ட்டா? அதே மாதிரி யாரு கரெக்ட்டு, யாரு ராங்கு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் இல்லன்னா, ஒரு போலீஸ் கிடையாது, டிராஃபிக் சிக்னல் இல்ல, டிராஃபிக் சிக்னலுக்கான ரூல்ஸ் இல்ல. இது எதுவுமே இல்லன்னா, எல்லாரும் கன்னா பின்னான்னு எப்படி வேணாலும் போவாங்க. ஆக்சிடென்ட்டா தான் ஆகும். அதே மாதிரி ஆடிட்டிங்ல வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லன்னா, ஒரு ஆடிட்டரு ஒரு மாதிரியும், ஆ இன்னொரு ஆடிட்டர் இன்னொரு மாதிரியும் வந்து ஆடிட் பண்ணுவாரு. இந்த வேரியேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் அவங்க குடுக்குற ரிப்போர்ட் வந்து. அதேபோல ரிலையபிலிட்டியா இருக்கணும். பப்ளிக்குக்கும் புரியணும் அவங்க என்ன சொல்ல வராங்க ஆடிட் ரிப்போர்ட்லன்னு. இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸே வந்து வந்திருக்கு. இப்போ ஆஸ் பெர் புக் டெஃபினிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்னென்னலாம் ஒய் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் நீடட்ன்றதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, என்ஷூர் ஆடிட் இஸ் carried out against established benchmarks at par with global practices. இதோட key points என்ன சொல்ல வராங்கன்னா, standards provide clear framework and set of benchmark. Ensure audit are performed in line with intentionally accepted practices. Then enhances credibility and global acceptance of audit reports. இங்க என்னன்னா சிம்பிள் திங். இப்போ அ ஐசிஏ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணியிருக்காங்கல்ல, பெர் பேப்பர் பாஸ்னா, ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளோ எடுக்கணும்? 40 மார்க்ஸ் எடுக்கணும். 40 அண்ட் அபோவ் எடுத்தா தான் அந்த சப்ஜெக்ட்டே வந்து பாஸ். இதுதான் வந்து அந்த 40 மார்க்ஸ்ன்றது தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐசிஏ? பெஞ்ச் மார்க்கா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிமிட் தான் வந்து பெஞ்ச் மார்க். இப்போ எக்ஸாம் வந்து 1000 ஸ்டூடண்ட்ஸ் ஒரு அட்டெம்ப்ட்ல எழுதுனாலுமே, என்ன எல்லாருக்குமே காமனா இருக்கிற ஒரே ஒரு பெஞ்ச் மார்க் என்ன அந்த சப்ஜெக்ட்ட பாஸ் ஆகணும்னா, 40 மார்க்ஸ். பெர் சப்ஜெக்ட்ல 40 எடுத்தா பாஸு. அதே மாதிரி ஓவரால் டோட்டல்ல ஒரு குரூப்ல 150 எடுத்தா பாஸு. இந்த பெஞ்ச் மார்க்க தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அத பேஸ் பண்ணி தான் வந்து ஆடிட்டர் ஒப்பீனியன் குடுக்கும்போது, என்ன தோணுது அப்படின்றத சொல்ல முடியும். அதுக்கு தான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ ஃபாலோ பண்ணணும். அப்ப அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லுதோ, அத தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் இப்போ வந்து ஐசிஏ வந்து இதெல்லாம் சொல்லல. 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸா, 30 மார்க்ஸ் எடுத்தா பாஸா, இதெல்லாம் எதுவுமே சொல்லாம, அப்படியே என்ன உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ மார்க் எடுத்தா நம்ம பாஸ் ஆவோம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? சேம் திங். அந்த ஒரு பெஞ்ச் மார்க் இருந்தா தான் ஆடிட்டருக்கும் வந்து தெரியும். அதே மாதிரி அவருக்கு ஒரு
ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தால் தான் அவர் என்ன ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது he may come to know. இப்போது நம்ம வந்து இங்கே எக்ஸாம்பிள் நான் SA 500 எடுத்திருக்கேன். SA 500 என்னென்னா audit evidence ensures that evidence collected is sufficient and appropriate as per global practices ன்னு இருக்கு. இப்போது இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஆடிட்டர் கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போது ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஆடிட்டர் வந்து அவரோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை கலெக்ட் பண்ணாமல் எந்த ஆடிட்டராலையுமே ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் எப்படிங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து இவங்க தான் வந்து கிரிமினல் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஆடிட்டரும் அதே மாதிரி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாதான் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற ஒப்பீனியனை ஆடிட் ரிப்போர்ட்டில் ஆடிட்டரால் கொடுக்க முடியும். சப்போஸ் இப்போ கம்பெனியோட இன்வென்ட்ரி வேல்யூ வந்து 50 crores-ன்னு வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் சொன்ன உடனே வந்து ஆடிட்டர் அக்செப்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஆடிட்டர் வந்து வெரிஃபை பண்ணுவார். என்னென்ன வெரிஃபை பண்ணுவார்? ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் போவார், ஸ்டாக் ரிப்போர்ட்டை கேட்பார், எவிடன்ஸாக அதை வச்சு செக் பண்ணுவார், பர்ச்சேஸ் இன்வாய்ஸை கிராஸ் வெரிஃபை பண்ணுவார், வேர் ஹவுஸில் இன்னும் எவ்வளோ ஸ்டாக் இன்னும் இருக்குது, இது எல்லாமே செக் பண்ணுவார். இதெல்லாம் தான் அவர் ஒரு பெஞ்ச் மார்க்காக வந்து ஃபாலோ பண்ணுறாரு. இதை பெஞ்ச் மார்க்கை ஃபாலோ பண்ணும்போது என்னாகும், ஆடிட் குவாலிட்டி இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். ஜஸ்ட் பிளைண்டாக வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்காம. இப்போது மெமரி பாயிண்ட்டாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, பெஞ்ச் மார்க் இல்லாமல் ஆடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆடிட்டருக்கு வந்து என்ன கொடுக்கும், ஒரு டைரக்ஷனை கொடுக்கும். எது ஃபாலோ பண்ணணும், ஆடிட்டர் எது ஃபாலோ பண்ணக்கூடாது, எப்படி ஆடிட் பண்ணணும், இது எல்லாமே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து ஆடிட்டருக்கு ஒரு கைட்லைன் மாதிரி. நெக்ஸ்ட்டு எதுக்கு அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் எதுக்கு வேணும், improve quality of financial reporting, thereby helping users to make diligent decisions. அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் லீட் டு அக்யூரேட், கம்ப்ளீட் அண்ட் ரிலையபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். தென் பெட்டர் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் helps users make informed and diligent decisions. Then strengthen the overall quality of the corporate governance. இப்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும். அதே மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து புரியணும். அவங்க எடுக்கிற டெசிஷன் வந்து, அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்லன்றது அவங்களுக்கு புரியணும். கரெக்டாக? இப்போது நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ன்னு இமேஜின் பண்ணுங்கள். ஓகேவா? உங்ககிட்ட இப்போ 2 கம்பெனி இருக்குது. கம்பெனி ஏ வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆடிட்டட் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இன்னொரு கம்பெனி எடுக்கிறீங்க, ஆடிட்டு ப்ராப்பராக நடக்கலை, டாக்குமெண்டேஷனு வீக்கு, எவிடன்ஸு வீக்கு அப்படின்னு கம்பெனி பியோட ஆடிட்டர் வந்து அவரோட ஒப்பீனியனை கொடுத்துருக்காரு. கம்பெனி ஏல ஆடிட்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் பார்த்துட்டு எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்குது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஆனால் கம்பெனி பி எடுத்து பார்த்தா இந்த கம்பெனியில் வந்து ஆடிட்டே ப்ராப்பராக நடக்கலை, டாக்குமெண்டேஷனும் வீக்கு, அதே போல் அவங்களோட எவிடன்ஸும் வீக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 கம்பெனியில் நீங்கள் எதை ட்ரஸ்ட் பண்ணுவீங்க? ஆப்வியஸாக கம்பெனி ஏ தான் ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. எதனால? பிகாஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் வந்து அந்த இடத்துல என்னென்னா பெட்டர் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க டெசிஷன் எடுக்கணும்னா எதை பேஸ் பண்ணி எடுப்பார், ஆடிட்டர் கொடுத்துருக்க ஒப்பீனியனை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் டிசிஎஸ் இருக்கு இல்லையா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆடிட்டர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி ஆடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அட் த சேம் டைம் இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க. பேங்க்லேயும் அதே மாதிரி லோன்ஸும் தருவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அப்போ ஸ்டாண்டர்ட்ஸுன்றது என்னென்னா ஒரு பெட்டர் ஆடிட்டை நம்ம பண்ணுறதுக்கான வழியை நமக்கு கொடுக்கும். 2வது பெட்டர் ஆடிட்டு நமக்கு என்ன கொடுக்கும், ஒரு பெட்டரான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும். பெட்டரான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு என்ன கொடுக்கும், பெட்டர் டெசிஷனை கொடுக்கும். இதை நான் இம்பார்ட்டண்ட் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு இருக்குது, ஒரு பெட்டரான ஆடிட்டை கொடுக்கறதுக்கு. பெட்டர் ஆடிட் எதுக்கு கொடுக்கணும், பெட்டரான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை டெலிவர் பண்ணுறதுக்கு. எதுக்கு பெட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும், பிகாஸ் யூசர்ஸ் வந்து பெட்டரான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் 3rd பாயிண்ட் போகிறோம். ப்ரொமோட் யூனிஃபார்மிட்டி as audit of financial statement is carried out following these standards. கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா,
ensures consistency in audit approach across different auditors and firms, reduces variations in audit practices, promote comparison of financial statements and different entities. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும், எல்லா ஆடிட்டருக்குமே சேம் ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிள் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. சென்னையில் இருக்க அம்பையருக்கு ஒரு ரூலும், மும்பையில் இருக்கிற அம்பையருக்கு ஒரு ரூலு, வேறு என்ன டெல்லியில் இருக்கிற அம்பையருக்கு ஒரு ரூலு, இப்படி ஒவ்வொரு அம்பையருக்கும் ஒரு ஒரு ரூல் கொடுத்தா என்ன ஆகும்? பிளேயர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, பார்க்குற வியூவர்ஸ்க்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஐசிசியில் என்ன சொல்லுவாங்க, காமன் ரூல்ஸை வந்து கொடுக்குறாங்க. சேம் தான், அதே லாஜிக் தான் வந்து ஆடிட்லேயும். எந்த ஆடிட்டராக இருந்தாலும், இந்த இந்தியாவில் எந்த ஆடிட்டர் எங்கே ஆடிட் பார்த்தாலும் எல்லாருக்குமே பொதுவான ஒரு ரூல்ஸ் இருந்தால் தான் ஒரு யூனிஃபார்மிட்டி எல்லாவோட ஆடிட் ரிப்போர்ட்லேயும், எல்லா கம்பெனியோட ஆடிட் ரிப்போர்ட்லேயும் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் நம்ம பார்க்க முடியும். அட் த சேம் டைம் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அதை பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தான் வந்து எக்ஸாம்பிள் 315 இருக்குது. 315 என்னது? ரிஸ்க் அசஸ்மெண்ட் வில் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் ரிஸ்க் இன் சிமிலர் மேனர் என்ஷூரிங் யூனிஃபார்மிட்டி. இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ ரிலையன்ஸ் ஆடிட் பண்ணுற ஆடிட்டர் என்ன யோசிங்க, ரிலையன்ஸ் கம்பெனி ஆடிட்டர். இப்போது இன்ஃபோசிஸ் ஆடிட் பண்ணுற ஆடிட்டர் இருக்காங்க, டிசிஎஸில் ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து சேம் பேசிஸ் யூஸ் பண்ணி தான் ரிஸ்க்கை கண்டுபிடிப்பாங்க. கரெக்டாக இதுதான் ஐடென்டிஃபை பண்ணும், ரிஸ்க்குனா இதுதான் ரிஸ்க்குன்னு ஒரு டெஃபினிஷனே இருக்குது ஸ்டாண்டர்டில். SA 315 ஆடிட் ரிஸ்க். அந்த ஆடிட் ரிஸ்கில் வந்து என்னென்ன வரும்? இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்கு, டிடெக்ஷன் ரிஸ்க், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. அது நீங்கள் SA 315 பார்க்கும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா ரிலையன்ஸை பார்க்குற ஆடிட்டராக இருந்தாலும் சரி, இன்ஃபோசிஸ் ஆடிட் பார்க்குற ஆடிட்டராக இருந்தாலும் சரி, டிசிஎஸ் ஆடிட் பார்க்குற ஆடிட்டராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே யூனிஃபார்மாக அவங்களுக்குன்னு சொல்லக்கூடிய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்யூப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் வித் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ஸ்கில். கீ பாயிண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் ஆக்ட்ஸ் அஸ் அ லேர்னிங் டூல் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ், ஹெல்ப் இன் பில்டிங் நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் காம்பிட்டன்ஸ், கீப் ப்ரொஃபஷனல்ஸ் அப்டேட்டட் வித் தி எவால்விங் ப்ராக்டிசஸ். இப்போது இதில் என்னென்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஆடிட்டருக்கு கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. என்ன பண்ணணும்னு ஆடிட்டருக்கே ஒரு எப்படி சொல்கிறது, கைடு மாதிரி தான் அது. இப்போது டாக்டர் வந்து MBBS முடிச்சுட்டு ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். ஆனால் மெடிக்கல் கைட்லைன்ஸை படிக்காமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி தான் CA குவாலிஃபிகேஷன் மட்டும் பத்தாது, என்ன வேணும்? ஸ்டாண்டர்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் CA இன்டரு ஃபைனலில் எல்லாத்துலேயும் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ்னு எவ்ரிவேர் நம்ம படிக்கிறதுக்கான ரீசனே அதான். பிகாஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நியூ ஆடிட்டர் ஜாயின் பண்ணுறாருனா அவருக்கு ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக தானே இருக்கும் ஒரு புது ஆடிட்டராக இருக்கும் போது. அப்போ என்ன தான் அவருக்கு ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அவருக்கு ஸ்டாண்டர்ட் பற்றின நாலேஜ் இருக்கான்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். That is called equip professional accountants with professional knowledge and skills இருக்கணும். இப்போது அவருக்கு எப்படி அந்த நாலேஜ் கிடைக்கும்? இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் படித்தாதான். நம்ம படித்தோம் இல்லையா, யங் ஆடிட்டர்ஸ் லேர்ன் ஆடிட் ப்ரொசீஜர், டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் பை ஸ்டடிங் அண்ட் அப்ளைங். நீங்கள் வந்து நீங்கள் இன்டர் முடிச்சுட்டு நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணும் போது இன்டரில் படித்த ஆடிட்டில் இருக்க ஸ்டாண்டர்ட்ஸு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படித்தது, இது எல்லாத்தையுமே வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அங்கே வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது நீங்கள் எப்படி வேலை செய்யணும், நீங்கள் படித்ததை எப்படி அப்ளை பண்ணோன்னே அங்கே தான் தெரியும், நீங்கள் கற்றுப்பீங்க. அதே மாதிரி தான் நாலேஜ் வந்து ஸ்டாண்டர்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். குவாலிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றின ஒரு நாலேஜும் இருக்கணும். அதான் வந்து இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு CA ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாரு. சீனியர் ஆடிட்டர் வந்து கேட்குறாரு, இப்போது இன்வென்ட்ரி எப்படி ஆடிட் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. இப்போ நான் தான் வந்து சீனியர் ஆடிட்டர், நீங்கள் தான் வந்து ஃப்ரெஷ் CAவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன், இன்வென்ட்ரி ஆடிட்டை எப்படி பண்ணுறதுன்னு. உடனே நீங்கள் எப்படி எனக்கு ஆன்சர் பண்ணணும்? SA 501 நான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குற நாலேஜ். எந்த ஸ்டாண்டர்ட் பார்க்கும் எனக்கு தெரியல சார், எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உடனே இம்மீடியட்டாக உங்களுக்கு மைண்டுக்கு வரணும், இந்த ஸ்டாண்டர்ட் சார், இந்த ஸ்டாண்டர்ட் நம்பர், இந்த ஸ்டாண்டர்டில் இது தான் சொல்ல வராங்க, ஸோ நான் இந்த ரூல்ஸை படி தான் நான் வந்து இது ஆடிட் பார்ப்பேன் இன்வென்ட்ரி அப்படின்னு நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லணும்.
இதுதான் வந்து எக்யூப் ப்ரொஃபஷனல்ஸ் அக்கௌண்டன்ட் வித் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ஸ்கில். தென் 5th பாயிண்ட் என்னென்னா என்ஷூர் ஆடிட் குவாலிட்டி. இங்கே கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா ஸ்டாண்டர்ட்ஸ் என்ஷூர் ஆடிட் ஆர் பெர்ஃபார்ம் வித் டியூ கேர் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம், improves reliability of audit reports, then protect the interest of stakeholders and the public at large. இதுதான் வந்து ஃபைனலாக இருக்க பாயிண்ட்டு. இது வந்து ஆடிட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறது. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் குவாலிட்டி செக்குன்னு ஒன்று இருக்குது, கரெக்டாக? அதே மாதிரி இன்க்ரீடியண்ட்டையும் செக் பண்ணுவாங்க, குக்கிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அதையும் மானிட்டர் பண்ணுவாங்க, சர்விங் பண்ணுறாங்கல்ல அதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. அதனால தான் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இப்போ நிறையா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுட் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. எதை வச்சு அவங்க கொடுக்குறாங்க? போவாங்க, டைரெக்டாக விசிட் பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்டு பார்ப்பாங்க, அதோட குவாலிட்டி என்னன்னு சொல்லுவாங்க, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக? அந்த குக்கிங் ப்ராசஸை காமிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் குக்கிங் ப்ராசஸை மானிட்ரு காட்ட மாட்டாங்க. நீங்கள் வெளியே ரோட் சைடில் தான் நீங்கள் பார்க்க முடியும். பட் ரெஸ்டாரண்ட்ஸ் போயிட்டால் நீங்கள் உள்ளே போய் குக்கிங் ஏரியாலாம் நீங்கள் விசிட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் யாராவது வராங்கன்னா அவங்க அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. உள்ளே போய் எல்லாமே பார்ப்பாங்க, எப்படி இருக்குது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் ஆடிட்டரும் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் அப்படின்னா அவர் எல்லாத்தையுமே வந்து குவாலிட்டி ஆஸ்பெக்டில் வந்து அவர் யோசித்து ஒன்னொன்றுத்தையுமே அவர் செக் பண்ணுவார். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து SQC1. அதான் ஆடிட் ஃபர்முக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டியை வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஆடிட்ரு அதை செக் பண்ணி ப்ராப்பராக அதுக்கேற்ற எவாலுவேஷன் பண்ணி ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் ஆடிட் வந்து அவர் டெலிவர் பண்ணியிருக்கணும். இப்போது சப்போஸ் ஆடிட்டர் வந்து கேஷ் பேலன்ஸ் வெரிஃபை பண்ணாமல் ரிப்போர்ட் கொடுத்தாருனா லேட்டர் வந்து ஃப்ராடு கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டாக? பப்ளிக் ட்ரஸ்ட்டு போயிடும். ஏன்னா கேஷ் பேலன்ஸ் தான் ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃப்ராட்லன்ஸ் இருக்குன்றது. அப்போ அவர் எதை வச்சு டிடெக்ட் பண்ணுவார்? அதை ஃப்ராடு என்ன நடக்குதுன்றதே கேஷ் பேலன்ஸே சுத்தமாக பார்க்கல, அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போ அவர் கொடுத்துருக்க ஒப்பீனியனும் கண்டிப்பாக ராங்கான ஒரு ஒப்பீனியனாக தானே இருக்கும். அப்போ என்ன ஆகிடும், பப்ளிக்கு வந்து ஆடிட்டர் மேலே ஒரு ட்ரஸ்ட்டே போயிடும், கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக குவாலிட்டேட்டிவாக ஃபாலோ பண்ணணும். ஸோ வித் திஸ் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். இதோட ஃப்ளோவே எப்படி வரும் அப்படின்னா, இது வந்து ஒரு செயின் மாதிரி தான். இப்போ என்னென்னா ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம். எதுக்கு? ஆடிட்டு ப்ராப்பராக நடக்கிறதுக்கு. அந்த ஆடிட் ப்ராப்பராக நடந்துச்சுன்னா என்ன இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மேலே ஒரு ரிலையபிலிட்டி இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ரிலையபிலிட்டி இருந்தால் என்னவாகும், இன்வெஸ்டார் வந்து ட்ரஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பேங்க்கு நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி லோன் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, பப்ளிக்குக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ஒரு ஃப்ளோ. இதுக்காக தான் வந்து என்ன தேவை, இந்த ஸ்டாண்டர்ட்ஸே நீடட். இப்போ நான் ஷார்ட்டாக வந்து இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் குயிக்காக. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், என்ஷூர் ஆடிட் இஸ் கேரிட் அவுட் அகெயின்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பெஞ்ச்மார்க். இது எதுக்கு, ஆடிட்டுக்குன்னு ஒரு காமன் ரூல்ஸ் இருக்குது, அந்த பெஞ்ச்மார்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணும். இது எதை பற்றி சொல்கிறாங்க, பெட்டர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். எதுக்கு, பெட்டரான குவாலிட்டியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தரதுக்கு. இங்கே வந்து யூனிஃபார்மிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. ஏன்னா எல்லா ஆடிட்டர்ஸுமே ஒரே மாதிரியான அப்ரோச்சை ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு. இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ரொஃபஷ்னல் நாலேஜ். ஆடிட்டர் வந்து அவரோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், அவருக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றின நாலேஜ் வந்து எல்லாமே கரெக்டாக நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்த ஒய் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் நீடட். இப்போ நீங்கள் வந்து ஐசிஐ மெட்டீரியல் எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பெஞ்ச்மார்க்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த பெஞ்ச்மார்க் பாயிண்ட் இருக்கா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், தென் யூனிஃபார்மிட்டி ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், தென் வந்து ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் அண்ட் ஸ்கில், தென் என்ஷூர் ஆடிட் குவாலிட்டி. ஸோ டோட்டலி வித் திஸ் ஒய் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸும் நீடட் கம்ப்ளீட்டட். என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்னும் ஒரு ஃபியூ டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒரு 3 to 4 டாபிக்ஸ், ஸ்மால் டாபிக்ஸ். அது என்னென்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட். இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஆடிட்டோட பெனிஃபிட் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இதை லாஸ்ட்டாக பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம்னு நான் வச்சுருந்தேன். ஸோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. தென் வந்து வாலண்டரி ஆடிட், வாலண்டரியாக இல்லை
மேண்டேட்ரியா இந்த கான்செப்ட்டு, யார் வந்து ஆடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக்கான ஒரு 2 to 3 டாபிக்ஸ் இருக்கு. அது நான் நெக்ஸ்ட் வீடியோல கம்ப்ளீட் பண்ணிருவேன். ஸோ வித் நெக்ஸ்ட் வீடியோ நமக்கு சாப்டர் 1ம் கம்ப்ளீட் ஆகிரும். தேங்க் யூ. வித் திஸ் சைனிங் ஆஃப் ஹியர்.